குழந்தை இன்மை ஒரு வருஷத்துக்கு மேல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்து குழந்தை தங்கலைன்னா நம்ம அதை இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஆண் பெண் 2 பேருமே சேர்ந்து வந்து டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அப்பதான் நம்மள அதோட 100% ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்க முடியும். இதுல சில பேருக்கு என்ன டவுட் வருது, மேடம் ஐயுஐன்னு சொல்றாங்க, ஐவிஎஃப்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயுஐ அப்படின்றது ஒரு பேசிக் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஐயுஐனா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஆண் அணுக்களை எடுத்து கர்ப்பப்பைக்குள்ள, அதாவது யூட்ரஸ்க்குள்ள அந்த அணுக்களை டைரக்டா வைப்பாங்க. ஐவிஎஃப் வந்து டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்றது. ஸோ இதுல வந்து ஆணோட அணுக்கள் ஸ்பெர்ம்ஸ் தனியா எடுத்துக்கும், விமன் வந்து ஓவம் தனியா எடுத்துக்கும். ரெண்டையும் வந்து லேப்ல வந்து மிக்ஸ் பண்ணி குழந்தை ஃபார்ம் ஆன பிறகு 3 செல் ஸ்டேஜ் இல்ல 5 செல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை ஃபார்ம் ஆன குழந்தைய 5 நாளோ இல்ல 3 நாள் கழிச்சு கர்ப்பப்பைக்குள்ள குழந்தைய டைரக்டா வைக்கிறது தான் ஐவிஎஃப், இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இதனால ரொம்ப பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. பிகாஸ் ஒரு குழந்தை நீங்க ஒரு 35 வயசுக்குள்ள பிளான் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் குழந்தைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாம டெலிவரி பண்ண முடியும்.